ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாதங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து சாய் என்பர்களுக்கும் சாய்ராம். தஸ் பேட் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அப்படின்ற இந்த சீரீஸ்ல அன்பு என்ற குணத்தை அடிப்படையாக கொண்ட சுவாமியோட ஒரு சின்ன கதை சொல்ல வந்திருக்கேன். ஒரு நாள் கிருஷ்ணர், பலராமர், சத்யகி இவங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்தப்போ விளையாட காட்டுக்கு போறாங்க. விளையாடிட்டு வீடு திரும்பலான்னு நினைக்கிறப்போ இருட்டி போயிடுது. இருட்டில வீட்டுக்கு போறதுக்கான வழி புரியல. அதனால அன்னைக்கு நைட்டு காட்டுலயே தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. காட்டுல தூங்கணும்னா காவலுக்கு ஆள் வேணுமே அப்படின்னு நம்ம டர்ன் எடுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி 10 மணி முதல் 1 மணி வரை சத்யகி காவ காக்க கிருஷ்ணரும் பலராமரும் தூங்கணும். 1 மணி முதல் 4 மணி வரை பலராமர் காவ காக்க கிருஷ்ணரும் சத்யகியும் தூங்கணும். 4 மணியான பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து கிருஷ்ணர் பாதுகாக்கணும், பலராமரும் சத்யகியும் தூங்கணும் அப்படின்னு அந்த கிருஷ்ணரின் திட்டத்துக்கு ஒத்து போறாங்க 3 பேரும். 10 மணிக்கு சத்யகி காவலுக்கு வரும்பொழுது ஒரு கொடூர ராட்சசன் சண்டைக்கு போருக்கு வரான். ஆனா கிருஷ்ணரையும் பலராமரையும் எழுப்பாம அவங்களை பாதுகாத்து இந்த போர்ல ஜெயிச்சு அந்த அசுரனை வீழ்த்திடுறார் சத்யகி. அந்த கோபம் அந்த அசுரனுக்கு அதிகமாகி எப்படியாவது நம்ம இவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு மறுபடியும் 1 மணிக்கு பலராமர் பாதுகாத்துட்டு இருக்கப்போ வரார். பலராமரும் அதே மாதிரி அவரை வீழ்த்திடுறார். அதனால ரெட்டிப்பாகுது அந்த ராட்சசனுடைய கோபம். காலையில் 4 மணிக்கு கிருஷ்ணர் பாதுகாத்துட்டு இருக்கப்போ மறுபடியும் அந்த அசுரன் ரெட்டிப்பு கோபத்தோட வரான் சண்டைக்கு. ஆனா இந்த முறை கிருஷ்ணரின் அழகு கொஞ்சம் முகத்தையும் அன்பான புன்னகையும் பார்த்து பகையுமே கோபம் இது ரெண்டுமே போய் அப்படியே அன்பால உருகி போயிடுறான் அந்த ராட்சசன். சோ இதுல நமக்கு என்ன புரியுது? பகையால் பகையை வெல்ல முடியாது, கொடூரத்தால் கொடூரத்தை வெல்ல முடியாது, கோவத்தால் கோவத்தையும் வெல்ல முடியாது, அன்பு ஒன்றே ஆயுதம் அப்படிங்கிறதுக்கு இந்த சின்ன கதையை சுவாமி ரொம்ப அழகா நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. தஸ் பேட் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா வித்யாவாகினியில ரொம்ப அழகா ஆன்மீக ஞானம் என்பது அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துதல், பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் இருத்தல் அப்படின்னு சுவாமி சொல்றார். இதையேதான் அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு கீதையிலும் சுவாமி சொல்றார். அன்பால் எதையும் வெல்ல முடியும் அப்படின்ற இந்த கதையை நம்ம உள்வாங்கி கொண்டு அன்பின் மூலம் அனைத்தையும் வெல்வோம். ஜெய் சாய்ராம்.